அரசியல் பிரவேசம், நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்த உறுப்பினர் சேர்க்கை மற்றும் வரும் சட்டமன்ற தொகுதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கப் போவதில்லை என்று அறிவித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் இந்த 2 கோடி உறுப்பினர்கள் என்பது சாத்தியமா என்பதை கேட்பார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கலக்கிப்பிட்டேன் சார். இப்ப 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும்னு இணைய செயலியை நடிகர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். இணையம், சமூக வலைத்தளம், ட்விட்டர், பேஸ்புக் இவற்றின் மூலமாகவே கட்சி வளர்ப்பது என்பது சாத்தியமா சார்? நம்ம நாட்டுல பாஜக மிஸ்டு கால் மூலமாவே கட்சி வளர்த்தாங்க, கட்சி உறுப்பினர்கள் சேர்த்தாங்க நம்ம பார்க்கணும். அதனால இது கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். இது ஒரு செயலி மூலமாக சேர்க்கறதுன்றது இந்த இளைஞர்கள் ஆப் மூலமாக டீல் பண்றது உங்களுக்கு சுலபமான விஷயம். நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா 2 கோடி உறுப்பினர்கள் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு டார்கெட்டா இருக்கு. தமிழ்நாட்டுல 50 வருஷம் 70 வருஷம் கட்சி நடத்துறவங்களே கூட 2 கோடி உறுப்பினர்கள் சேர்த்தாங்களா தெரியல, தெரியும். ஆனா சொல்லிக்கிறாங்க தவிர உண்மையிலே இருக்கான்னு தெரியாது. அதனால இவர் சேர்க்கறது எப்படி 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்க முடியுமா, இந்த 2 வருட காலத்துல தேர்தலுக்கு முன்னாடி சேர்க்க முடியுமான்றது முக்கியமான விஷயம். அவருடைய ரசிகர்கள் பெரும்பாலும் 20 to 35 வயசுல இருப்பாங்க. அவங்க ஆப் எல்லாம் டீல் பண்ணி ஆப்புக்குள்ள போயிட்டு உறுப்பினர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அவருடைய பாயிண்ட் என்னன்னா, அடிப்படை கட்டுமானங்களை பலப்படுத்தணும். இப்போ பூத் கமிட்டி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். 68,000 பூத் இருக்கு தமிழ்நாட்டுல. அதுக்கு ஒரு பூத்துக்கு 25 பேரா தான் நீங்க போடணும். இப்போ லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு தேவையா இருக்கு. ஸோ அந்த உறுப்பினர்களை முதல்ல சேர்த்தாதான் அடுத்தது பூத் கமிட்டி போட முடியும் நீங்க. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் ஒர்க் பண்றாரு. ஸோ அடிப்படை கட்டுமானங்களை ஒர்க் பண்ணி நம்ம தேர்தலை ஃபைட் பண்ணணும்ன்றதான் அவருடைய நோக்கமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இது அதான் அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் ரொம்ப அதிகபட்சமான ஒரு எண்ணிக்கை கொண்ட ஒரு டார்கெட்டா இருக்கு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி அவர் துவங்கிட்டாரு. துவங்கும் போது இம்மிடியட்டா அடுத்து வர எலெக்ஷன்ஸ்ல அவர் பங்கு கொண்டாதான் அந்த கட்சியில உறுப்பினர்களுக்கு ஒரு எழுச்சி இருக்கும், ஒரு புத்துணர்வு இருக்கும், அது ஒரு ஈடுபாடு இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா தேர்தல்ன்றது கட்சிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஒரு தேர்தல் வரும்போது உள்ளூர்ல மற்ற கட்சிக்காரங்களாம் ஒர்க் பண்ணும்போது விஜய் கட்சிக்கார மக்கள் வெற்றி கழகக்காரங்க பேசாம சும்மா இருக்க முடியாது. அவர்கள் நமக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. ஏன்னா தேர்தலில் பங்கு பெற்று அதில் வேலை செய்வது போன்ற விஷயங்கள் வெறும் கட்சி ஈடுபாடு மட்டும் இல்லாமல் வேறு பல விஷயங்கள் சம்பந்தப்பட்டதா பாக்குறேன் நான். அதனால விஜய் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பிச்சது தேர்தலுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருந்தா கூட யார் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, அதுக்கேற்றபடி நம்ம எப்படி நம்ம ஃபியூச்சர்ல நம்ம கட்சியை கட்டமைக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கலாம். இப்ப தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச பிறகு இதுமே விஜய் பேசுவதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் என்ன பேசினாலுமே அதுக்கு வேறு மாதிரியான பொருள் கொண்டு அவர் அந்த கட்சியை தான் ஆதரிக்கிறார், இந்த கட்சியை தான் ஆதரிக்கிறார்ன்ற மாதிரி வதந்திகள் பருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்பவே தேர்தலுக்கு முன்னாடி விஜய் யாருக்காக குரல் கொடுக்க போகிறார்னு வதந்திகளாம் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரிலாம் இடம் கொடுக்காம தேர்தலுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருந்தாருன்னா ஒரு கிளியரா போயிருக்கலாம். 2 மாசம் 3 மாசத்துல ஒன்றும் பெரிய விஷயங்கள் நடந்துட போறது இல்லை. அதனால அவருக்கு இருக்கிற ஒரு சங்கடம் இப்போ வரப்போற எலெக்ஷன்ஸ்ல அவர் அவருடைய ரசிகர்கள் எப்படி பிஹேவ் பண்ணிப்பாங்க, அமைதியா இருப்பாங்களா, மனசாட்சிப்படி ஓட்டு போட்டுவாங்களா, இல்ல வேற யாராவது கட்சிக்காரங்க கூட வேலை செய்வாங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தேர்தலுக்கு அப்புறம் அவர் ஆரம்பிச்சிருக்கலாம். பட் இந்த முடிவு 2 கோடி பேரை சேர்க்கணுன்றது ரொம்ப பிக் டார்கெட்டா இருக்கு. அதை அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம் என்பது என் கருத்து.